சரித்திரத்தை கிபி கிமு என்று இரண்டாக பிரித்து மரணத்தை ஜெயித்த நம் சரித்திர நாயகனாம் இயேசு கிறிஸ்து 2011 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டு போனார். பரலோகத்திற்கு போகும் பொழுது நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிற தேவன். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி நான் போய் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மறுபடியும் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து பரலோகத்துக்கு போகும் பொழுது தேவதூதர்களும் சொன்னார்கள் அவர் திரும்பி வருவார் என்று. அப்போஸ்தலர்களும் சொல்லி இருக்கிறார்கள் அவர் திரும்பி வருவார் என்று திட்டமாய் சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் இன்னும் வரவில்லை. ஏன்? இயேசு வருவாரா? இதுதான் இன்றைக்கு கேள்வி. இந்த கேள்விக்கு முன்னாலே ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். அவர் ஏன் மீண்டும் வர வேண்டும்? அவர் ஏன் மீண்டும் வர வேண்டும்? பல காரியங்களுக்காக வருகிறார் அவர். ஒன்று, கிறிஸ்தவ சபையை கூட்டிக் கொண்டு போக வருகிறார். இஸ்ரவேல் தேசம் முழுமையாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வருகிறார். புற ஜாதிகளை நியாயம் தீர்க்க வருகிறார். அந்தி கிறிஸ்துவை அழிப்பதற்காக வருகிறார். 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே அமைக்க வருகிறார். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வருகிறார். புதிய வானம் புதிய பூமியை அமைப்பதற்காக வரப்போகிறார். இவ்வளவு காரியங்களையும் அட் ஏ டைம் ஒரே நேரத்தில் அவர் செய்வதில்லை. பல காலங்களில் நடக்க வேண்டியவைகளை ஒரே தீர்க்க தரிசனமாக நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்றை நாம் சொல்லலாம். லூக்கா 1 அதிகாரம் 32, 33 எடுத்துக்கொண்டால் ஒரே தீர்க்க தரிசனம். ஆனால் அது முதலாம் வருகையிலும் 2ஆம் வருகையிலும் நடைபெறுவதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 2 வருகையிலும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லி இருந்தாலும் அந்த முதலாம் வருகை நிகழ்ச்சியை மாத்திரமே அவர் சொல்லி முடித்திருக்கிறார், வாசித்து முடித்திருக்கிறார் என்று லூக்கா 4 அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களின் மூலமாய் நாம் அறியலாம். அதன்படி அவருடைய வருகையை பார்த்தால் முதலாவதாய் அவர் சபையை கூட்டிக் கொண்டு போகத்தான் வரப்போகிறார். இதைத்தான் நாம் ரகசிய வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது எப்படி ரகசிய வருகை? இதுதான் இன்றைய கேள்வி. வருகை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51, 52 போன்ற வசனங்களை பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எக்கால சத்தத்தோடு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மனுஷகுமாரனாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய் அல்ல, நியாயாதிபதியாய் அல்ல, மனுஷகுமாரனாய் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். இந்த வருகையிலே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதாய் சொல்லப்படவே இல்லை. மத்திய ஆகாயத்திலே அவர் இருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்கிறேன், இவர் பூமிக்கு வராமல் மத்திய ஆகாயத்திலே இருந்து சபையாரை எடுத்துக்கொண்டு போகிறார் என்பதனாலேயே இதை நாம் ரகசிய வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உதாரணமாய் ஆதாம் அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி அதற்கு பிறகு ஏவாளை நம் தேவன் படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு சபையாகிய மணவாட்டி உருவாகி இருக்கிறாள். ஆக பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிலவாட்டம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது சமவெளியிலே ஈசாக்கு நின்று கொண்டிருக்கிறான். ரெபெக்காள் இணைகிறாள், எலியேசர் கூட்டிக் கொண்டு வருகிறான். இந்த நிகழ்ச்சி தான் நம்முடைய ரகசிய வருகைக்கு இது
பொருத்தமாயிருக்கிறது. ஆக சமவெளியிலே ஈசாக்கு நிற்கிறான் என்றால் மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ரெபேக்காள் எலியாசரோடு வருகிறாள் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய தூண்டுதலினாலே ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும், கிறிஸ்தவ சபையாராகிய நீயும் நானும் அங்கே வந்து கொண்டிருக்கிறோம். நாமும் இயேசு கிறிஸ்துவும் மத்திய ஆகாயத்தில் இணைய போகிறோம். மட்டுமல்ல, இங்கே எடுத்துக்கொள்ளப்படாத பூமியில் உள்ள கைவிடப்பட்டவர்களை பற்றி ஒரு வார்த்தையும் வசனத்திலே சொல்லப்படவில்லை. எடுத்துக்கொள்ளப்படாத கைவிடப்பட்டவர்களை பற்றி வசனத்திலே ஒன்றுமே சொல்லப்படவில்லை. இரண்டாவது காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11 வசனம், சகரியா 14 அதிகாரம் 4 வசனம், இது போன்ற வசனங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால் தேவன் ஒலிவமலையில் கால் வைத்து பூமியிலே ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தாவாய், தேவாதி தேவனாய் அவர் நியாயாதிபதியாய் இறங்க போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் எபிரேயர் 9 அதிகாரம் 28 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரக்கூடிய இரண்டாம் வருகை. மத்தேயு 24:30 வசனத்திலும், சகரியா 14 அதிகாரம் 5 வசனத்திலும், வெளிப்படுத்தல் 19, 11, 21, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7 வசனம் போன்ற பல வசனங்களை பார்த்தால் உலகத்தில் உள்ள எல்லோருமே பயந்து ஓடி ஒளிவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்து புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:30 படிப்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அப்பொழுது இந்த பூமியிலே இருந்தால் புலம்புவோமா? நாம் இந்த பூமியிலே இருந்தால் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி சந்தோஷமாக இருப்போம் அல்லவா? வசனம் என்ன சொல்லுகிறது? சகல கோத்திரத்தாரும் புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, சகரியா 14 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். யூதா 14 அதிகாரம் 15 வசனங்களின்படி பரிசுத்தவான்களாகிய நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்கிறேன், சகரியா 14:5 வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஹல்லேலூயா. இது நீங்கள் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறீர்கள். இது எப்போது நடந்தது? எப்போது நடந்தது? பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரோடு கூட பூமிக்கு வருகிறார்களாமே. அப்படி என்றால் இந்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், சபையார்கள், இவர்கள் எல்லாம் எப்போது அவர் இருக்கிற இடத்திற்கு போனார்கள்? இதுதான் சிந்தனைக்குரிய காரியம். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 முதல் 18 வசனத்தை வாசித்தேன் அல்லவா? நாம் பார்த்த மேகமீதில் எடுத்துக்கொள்ளப்படும் வருகையில் தான் நாம் பரலோகத்துக்கு போகிறோம். இதைத்தான் ரகசிய வருகை என்று சொல்லுகின்றோம். மத்தேயு 24 அதிகாரம் 29-30 வாசியுங்கள். மத்தேயு 24:30 அப்பொழுது என்று உள்ளது. எப்பொழுது? மத்தேயு 24:29 வாசித்தால் மகா உபத்திரவ காலத்துக்கு பிற்பாடுதான் இயேசு இந்த பூமிக்கு வருவார். பூமியில் உள்ளோர் எல்லாருமே அப்பொழுதுதான் காண்பார்கள், புலம்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமோ உபத்திரவத்திற்கு முன்னாலேயே பாதுகாக்கப்பட்டு அதற்கு முன்னாலேயே ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்தோம் என்றால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கும் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். மேலும் லூக்கா 21 அதிகாரம் 36 வசனம், ஏசாயா 57 அதிகாரம் 1 வசனம் போன்ற வசனங்களின்படி உபத்திரவ காலத்திற்கு முன்பே இயேசு மேகம் மீதில் வரும்போதே நாம் சபையாராகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். அப்போதுதான் கைவிடப்படும் உலகத்தார் யாவரும் அவரை காண்பதே இல்லை. எனவேதான் அதை நாம் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். மேகம் மீதில் இயேசு கிறிஸ்து வருவதை ஒருவரும் பார்க்காவிட்டால் அவர் வரும்பொழுது ஏற்படுகிற சத்தத்தையாவது உலகத்து மக்கள் கேட்க மாட்டார்களா? இப்படி ஒரு கேள்வி இந்த காலத்திலே உருவாகி இருக்கிறது. இந்த ரகசிய வருகையிலே 3 விதமான சத்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஒன்று தேவனுடைய சத்தம். இதை விசுவாச காது உள்ளவன் மாத்திரமே கேட்க கடவன். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று சங்கீதம் 89:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தம் யோவான் 5 அதிகாரம் 28-29 படி மரித்தவர்களும் கேட்கும் வினோத சத்தம். உங்களுக்கு தெரியுமா? சாமுவேலும் ஏலியும் படுத்திருக்கிறார்கள் ஒரே இடத்துல. அப்பொழுது இயேசு கிறிஸ்து பேசுகிறார், தேவன் பேசுகிறார். அப்பொழுது சாமுவேலிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். சாமுவேலிடம் பேசின சத்தம் ஏலிக்கு அறிய முடியவில்லை.
சாமுவேல் 3 முறை கேட்டும் கூட ஏலிக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை. ஆக தேவனுடைய சத்தம் சாமுவேலுக்கு மாத்திரமே கேட்டது. அதே போல சவுல் அவன் தமஸ்கு பட்டணத்திற்கு கிறிஸ்தவர்களை கொல்லும்படியாய் போய்க் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சவுலை சந்திக்கும் பொழுது இயேசு பேசினார். இயேசு கிறிஸ்து பேசியதை அருகில் இருந்தோர் அறிய முடியவில்லை. இன்னும் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவோடு பேசிய வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்து மனிதனாய் 3 ஆண்டுகள் வாழ்ந்த பொழுது பிதாவாகிய தேவன் இயேசுவோடு பேசிய வார்த்தைகளை அருகில் இருந்தோர் அறிய முடியாமல் போய்விட்டது. ஆக தேவனுடைய சத்தம், கம்பீர சத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கேட்கும் என்பதை திட்டமும் தெளிவுமாய் நம்முடைய வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம். நாம் எல்லாரும் அருவமாகி வானமண்டலத்தை தாண்டி தேவனோடு சேருகிற நேரம் அது. இரண்டாம் வானத்தில் இருக்கக்கூடிய பிசாசின் கூட்டங்களோடு தேவதூதர்கள் போராடி நமக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இந்த போராட்ட சத்தம் வானமண்டலத்திலே மிகாவேல் தூதனுக்கும் லூசிபருக்கும் இடையே நடக்கிற ஒரு பெரிய யுத்தமாய் இருக்கிறது. இந்த சத்தம், இந்த யுத்தம் அதுவும் ஆவிகளுக்குள்ளே நடக்கிறது. அதுவும் இரண்டாம் வானத்தில் இந்த யுத்தம் நடக்கிறது. எனவே பூமியில் உள்ளவர்கள் யாரும் இதை கேட்க முடியாது. மூன்றாவது சத்தம் தேவ எக்காளம். மோசே, நெகேமியா போன்றவர்களுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்களை அழைப்பதற்காக எக்காலம் ஊதப்படும். இந்த காலத்தில் ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க, விசில் அடிச்சா பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துருவான். அதே போல போலீஸ், மிலிட்டரி இப்படிப்பட்ட இடங்களிலும் சரி விசிலோ ஏதோ ஒரு இண்டிகேஷன் கொடுப்பார்கள். அதே போல மோசே, நெகேமியா காலத்தில் இஸ்ரவேலரை அழைப்பதற்கு எக்காலம் ஊதப்படும். அப்படியே சபையாராகிய நம்மை அழைப்பதற்கு எக்காலம் ஊதப்படுகிறது. இது சாதாரண எக்காலம் அல்ல, இதுவரையும் கேட்காத தேவ எக்காலம். இதுவரைக்கும் உலகத்திலே ஒருவனும் கேட்டிராத தேவ எக்காலம். இது தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே கேட்கும். ஆமென். ரேடியோ, டிவி இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் டியூன் பண்ணா தான், அந்தந்த சேனலுக்கு டியூன் பண்ணா தான் அந்தந்த சத்தம் கேட்கும். அப்படியாய் இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்காய் டியூன் பண்ணி இருக்கிற ஆள் யாரோ அவர்களுக்கு தான் இந்த தேவ எக்காலம் கிடைக்கும். நமக்கு கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருங்கள். தாவரங்கள் கூட இந்த காலத்தில் பசிக்காய் கதறுகிறதாய் விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தாவரங்கள் பேசுகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது விஞ்ஞானிகளுக்கு மாத்திரமே தெரிகிறது. ஆக இந்த தேவ எக்காலம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே, டியூன் பண்ணி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே இது கேட்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் 1